தாவேக்காவுக்கு ஆதரவு இல்லை என்ற ஒரு கருத்தை KP முனுசாமி கூறியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். முக்கியமான இன்றைய நாளில் அதிமுகவினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் வைத்து எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். இந்த தேர்தலில் இந்த காலகட்டத்தில் புது அரசு அமையக்கூடிய சூழ்நிலையில் என்ன செய்ய போகிறது அதிமுக என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. அந்த கேள்விக்கு தற்போது விடை கிடைத்திருக்கிறது. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ அதிமுகவோ தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கிடையாது என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய பதில். அந்த பதில் தான் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுக சட்டப்பேரவையில் 3வது பெரிய கட்சியாக இருக்கிறது. எப்பொழுதும் அதிமுக ஆளும் கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தலில் அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் 3வது பெரிய கட்சியாக சட்டப்பேரவையில் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கிடையாது என்பதை திட்டவட்டமாக அதிமுகவின் தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதன் பின்னராக அவர்கள் தரப்பிலிருந்து ஆதரவு கேட்டாலோ, இந்த கேள்விதான் நம்ம காலையிலிருந்து கேட்டோம், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கேட்டிருக்காங்களா இல்ல அதிமுக அதுக்கு முன்மொழியுதா அப்படின்லாம் கேட்டோம். ஆனால் அந்த எந்த ஒரு கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லல. அவங்க சொன்னது ஒன்னே ஒண்ணுதான். என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு இல்லை என்பதை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி திட்டவட்டமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னராக அவரும் கட்சியினுடைய மற்றொரு துணை பொதுச் செயலாளரான நத்தம் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் சேர்ந்து கூட்டாக செய்தியாளர் சந்திப்பில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நாள் முழுவதும் ஒரு நீண்ட நாளாக தமிழக தேர்தல் களம், அரசியல் களம், புதிய அரசு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு அரசு என்ன செய்ய போகிறது, அவர்களுக்கு ஆதரவு எப்படி கிடைக்கப் போகிறது என்ற சூழ்நிலையில் அதிமுக தனது முடிவை அறிவித்திருக்கிறது. அதே போல விஜயபாஸ்கர், CV சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறதா தொடர்ந்து செய்திகள் வெளியாகி இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்போ ஒருமித்த கருத்துல இருக்காங்களா? இது தொடர்பான கருத்துக்களை நம்ம பேசலாம் தொடர்ந்து.